மதுரையை ஆட்சி செய்த மலையத்துவச பாண்டியனும் அவர் மனைவி காஞ்சனமாலையும் குழந்தை பேருக்காக சிவபெருமானை வேண்டி பல யாகங்கள் செய்தனர். அவர்களின் பக்தியால் மனம் இறங்கிய பார்வதி தேவி யாக குண்டத்திலிருந்து 3 வயது பெண் குழந்தையாக தோன்றினாள். குழந்தைக்கு 3 தனங்கள் இருந்ததைக் கண்டு மன்னனும் அரசியும் வருந்தினர். அப்போது ஒரு அசரீரி வாக்கு ஒலித்தது. குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு வீரத்துடன் வளர்க்கவும் அவளுக்கு உரிய கணவன் வரும்போது ஒரு தனம் மறையும் என்றும் கூறியது. தடாதகை கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினாள். அவள் மதுரைக்கு அரசியாகி திக்விஜயம் மேற்கொண்டு பல நாடுகளை வென்றாள். இறுதியில் கைலாயத்தை அடைந்தபோது சிவபெருமானை கண்டதும் அவளது 3வது தனம் மறைந்தது. சிவபெருமானே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள். சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற பெயரில் மதுரைக்கு வந்து மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டார். மீன் போன்ற கண்களை உடையதால் தடாதகை மீனாட்சி என்று அழைக்கப்பட்டாள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முதலில் மீனாட்சிக்கு பூஜை செய்த பிறகே சுந்தரேஸ்வரருக்கு பூஜை செய்யப்படுகிறது. இது அம்பிகைக்கு முதன்மைத்துவம் கொடுக்கும் தலமாக விளங்குகிறது.